அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரை கடந்த அமர்விலே நாம் தியானித்தோம். இந்த அமர்விலே 19வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை முதலாவது நாம் அதை படித்து தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை நான் முதலாவது வாசிச்சிடுறேன். அதுக்கு பிறகு நம்ம இதை பொறுமையா தியானிக்கலாம். நான் வாசிச்சு உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? ஓகே அங்கிள். நான் ரைட். 6வது வசனத்தில் இருந்து, ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. அந்நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிளவுதியு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். தேங்க்யூ அங்கிள். வாசித்த இந்த பகுதியிலே சில முக்கியமான சபை கோட்பாடுகள் மற்றும் ஊழிய கோட்பாடுகள் இருக்கிறது. அதை தான் நம்ம இந்த மாலை நேரத்துல நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். We are going to learn some ministry principles as well as church principles. இந்த சபை கோட்பாடுகளை நாம நல்லா நீங்க கவனித்து இதை கற்றுக்கொண்டு நம்முடைய சபைகளில் அதை நடைமுறைப்படுத்துவோமானால் தேவன் விரும்புகிற திருச்சபையாய் நம்முடைய சபை இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, 19வது வசனத்துல ஸ்தேவா நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்ட அந்த விசுவாசிகள் அவங்க என்ன செய்யறாங்க? சீப்ரு தீவுக்கு, அந்தியோகியா பட்டணம், அப்புறம் பெனிக்கே நாடு, இந்த இடத்துல எல்லாம் சுற்றி திரிந்து அவர்கள் யூதர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறார்கள். சரியா? நம்ம அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துடைய ஆரம்பத்துலதான் இந்த உபத்திரவம் ஆரம்பித்தது. ஸ்தேவானுடைய கல்லெறிதல் 7ஆம் அதிகாரத்தோடு நிறைவானது. அதற்கு பிறகு அந்த கல்லெறிதலுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் அதிகமாய் துன்பப்படுத்தப்பட்டார்கள். அது நிமித்தமாய் இங்கும் அங்குமாக அவர்கள் எருசலேமை விட்டு அவர்கள் சிதறி போனார்கள். அப்படி சிதறி போனவர்களில் ஒருவன் பிலிப்பு என்பவர் 8ஆம் அதிகாரத்துல போய் சமாரியாவில ஊழியம் செய்ததை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அதே போல அப்ப ஏற்பட்ட அந்த சிதறல், அதாவது உபத்திரவத்தின் நிமித்தம் சிதறி போனவர்களில் சிலர் இங்கும் அங்குமாக போனார்கள் என்று இங்க லூக்கா நமக்கு பதிவு செய்திருக்கிறார். அதுல 3 இடங்கள் சொல்றார். பெனிக்கே நாடுக்கு போனாரு, சீப்ரு தீவுக்கு போனாரு, அதே போல அந்தியோகியா பட்டணத்துக்கு அவர்கள் போகிறார்கள். சிதறி போனவர்கள் சென்றார்கள். இப்படி இந்த விஷயத்தை நம்ம படிக்கும்போது அன்றைக்கு ஸ்தேவான் நிமித்தமா எழும்பின உபத்திரவத்தினாலே அநேக நன்மைகளை கர்த்தர் வைத்திருந்தார் என்று நாம படித்தோம் இல்லையா? ஸ்தேவானுடைய மரணத்தை தடுக்க வேண்டுமானால் கர்த்தர் தடுத்திருக்கலாம். ஆனா அதை தடுக்கல. ஏன்னா அவருடைய சித்தமாய் அது இருந்தது. அவருடைய சித்தத்திலே ஒரு மரணம் நடைபெறும் போது அந்த மரணத்திலும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதற்கு பின்னாக அநேக நன்மைகள் இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட நன்மைகளில் ஒன்றுதான் இந்த நன்மை. அப்படி சிதறப்பட்டவர்களில்
அநேக இடங்களுக்கு போனவர்கள் இப்ப எங்கேயும் வந்திருக்கிறாங்க. 20வது வசனத்துல படிக்கிறோம், அவர்களில் சீப்ரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. அந்த சிதறி போன அநேக யூதர்கள், யூத விசுவாசிகள், அதுல சிலர் சீப்ரு தீவார் சிரேனே பட்டணத்தாரா இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, இங்க அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு அறிவிக்கிறாங்க. கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள் அப்படின்னு பாக்குறோம். சரி, இதுலதான் அந்த முதல் கோட்பாடு நம்ம கத்துக்க போறோம். சபை கோட்பாடுகள். அதுல முதலாவது நம்ம கற்றுக்கொள்வது, இந்த சிலர்னு இந்த இடத்துல வாசிக்கிறோம் இல்லையா, இந்த சிலர் ஊழியக்காரர்களோ அல்லது அப்போஸ்தலர்களோ அல்லது உதவிக்காரர்களோ என்று நாம சொல்ல முடியாது, அல்லது மூப்பர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனா இந்த சிலர் பேர் குறிப்பிடப்படாத இந்த யூத விசுவாசிகள், இவர்கள் யாருன்னு கேட்டா வெறும் விசுவாசிகள், சபையில இருக்கிற விசுவாசிகள். அப்ப இங்க நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, சபையில இருக்கிற விசுவாசிகள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு சுவிசேஷம் அறிவித்தல். சரியா? அதுதான் முதல் கோட்பாடு நம்ம கத்துக்க போறோம் இன்னைக்கு மொத்தமா ஒரு 9 கோட்பாடுகள் நம்ம கத்துக்க போறோம். அதுல முதலாவது, ஒரு சபைக்கு ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்க வேண்டும் என்றால் வெறும் ஊழியரோ அல்லது மூப்பர்கள், உதவிக்காரர்கள் அவர்கள் மட்டுமே சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதல்ல. ஆனால் விசுவாசிகள் ஒவ்வொருவரும், சிறியோரிலிருந்து பெரியோர் வரைக்கும், புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்களிலிருந்து அதிக முதிர்ச்சியான விசுவாசிகள் வரைக்கும் எல்லாரும் புரிந்து உணர்ந்து செயல்பட வேண்டியது என்னவென்றால், சுவிசேஷ ஊழியம் என்பது எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கடமை. சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, அது என்மேல் விழுந்த கடமை என்பதை புரிந்து கொண்டு எல்லாரும் அதில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டால், அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கடமை என்று புரிந்து செயல்பட்டால் திருச்சபை ஆரோக்கியமான வளர்ச்சியை பெறும் என்பதில் சந்தேகமில்லை. ஏன்னா இந்த சிலர்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது 20வது வசனத்துல, they were unnamed Jewish believers. இந்த யூத விசுவாசிகள் பெயர் கூட சொல்லப்படல, எங்கிருந்து வந்தாங்கன்னு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஊர் பேர் தான். ஆனா அப்படிப்பட்டவர்கள் வந்து இங்க அந்தியோகியாவில சுவிசேஷம் அறிவித்ததுதான் அந்தியோகியாவுடைய சபை ஆரம்பமானதற்கு அஸ்திபாரமாய் இருந்தது. அந்தியோகியா சபை உருவானதே இவங்களாலதான் சொல்ல முடியும். இவங்கதான் அந்த அஸ்திபாரத்தை போட்டவங்க, அந்த ஆரம்ப வேலையை சரியா செய்தவர்கள், சுவிசேஷ வேலையை செய்தவர்கள் இவர்களே. நான் ஒரு உதாரணம் பைபிள்ல இருந்து காண்பிக்கிறேன் இந்த பிரின்சிபல் நம்ம கத்துக்கிறதுக்கு. பிலிப்பியர் நிருபத்துக்கு நீங்க வாங்க. அதுல 1ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். சரி, முதல் வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி 3வது வசனத்தை வாசிச்சிருவோம், அதுக்கு பிறகு 1வது வசனத்துக்கு வரலாம். பிலிப்பியர் 1:3 பாருங்க. பவுல் வந்து இந்த விசுவாசிகளை பாராட்டுறார், இவங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறார். என்ன சொல்லி துதிக்கிறார் பாருங்க. 3வது வசனம் பாருங்க. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவங்களுக்கு எப்ப ஃபர்ஸ்ட் டைம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதோ, இவங்க எப்ப விசுவாசிகள் ஆனாங்களோ அதுல இருந்தே ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன வேலையை ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேலை அல்லது சுவிசேஷத்திற்காக வாழுகிற அந்த வேலை. அத குறிப்பா சொல்றாரு பாருங்க. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? பிலிப்பியர் நிருபத்தை அவர் எழுதும் போது கிபி 60ல இருந்து 62. ஆனா சபை ஸ்தாபிக்கப்பட்டது 2ஆம் ஊழிய பயணத்தை நம்ம 51க்கு கொண்டு போலாம். 51 அல்லது 52, ஏறத்தாழ 10 வருஷங்கள் போயிடுச்சுங்க. ஆனா இந்த விசுவாசிகள் ஒரு விஷயத்த தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வராங்க. அதுல வந்து அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது, அந்த நிலவரத்தன்மை இருக்கிறது. எதுலன்னு பாத்தீங்கன்னா, சுவிசேஷத்திற்காக வாழுகிற அந்த வாழ்க்கை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற விசுவாசிகள். சரியா? அததான் இங்க பாராட்டுறாரு. சரி, அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்ட, அதாவது சுவிசேஷத்துக்கு உடன்பட்டீர்கள் சொல்றாரு. இப்ப நீங்கள் சொல்றாரு, யாரு சொல்றாரு? இப்ப 1வது வசனத்துக்கு வாங்க. 1வது வசனத்துடைய கடைசி 2-3 வரிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள் அப்படின்னு எழுதுறாரு பாருங்க. பரிசுத்தவான்கள் அனைவரும், அடுத்தது கண்காணிகள், அடுத்தது உதவிக்காரர், இவங்க எல்லாரையும் குறிப்பிடுறாரு பாருங்க. சரியா? பரிசுத்தவான்கள்னா விசுவாசிகள், சபையில இருக்கிற விசுவாசிகள்.
அப்புறம் கண்காணிகள்னா மூப்பர்கள், மூப்பர்களுக்கு இன்னொரு பெயர் தான் கண்காணிகள். அதுக்கு பிறகு உதவிக்காரர் டீக்கன்ஸ், நமக்கு தெரியும். இவங்களை தவிர சபையில யாராவது இருக்கிறாங்களா? இவங்களை தவிர யாருமே கிடையாது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, சபையில இருக்கிற எல்லாருமே சுவிசேஷத்திற்கு உடன்பட்டார்கள், அதனால நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்று 3வது வசனத்துல சொல்றாரு. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. நீங்கள் சுவிசேஷ உடன்பட்டீர்கள் என்று சொல்லும்போது ஏதோ அங்க இருந்த ஊழியக்காரர்களை மட்டும் பவுல் குறிப்பிட்டு எழுதவில்லை, அல்லது மூப்பர்ல மட்டும் குறிப்பிட்டு எழுதவில்லை, உதவிக்காரர்களுக்கு மட்டுமே வேலை இது அப்படின்னு சொல்லல. இங்க என்ன சொல்ற பாருங்க, பரிசுத்தவான்கள் அனைவரும் கண்காணிகள் உதவிக்காரர். அப்பனா முழு சபையும் எதுல ஈடுபட்டிருக்காங்க தெரியுமா? சுவிசேஷத்திற்கு பங்கு உள்ளவர்கள் ஆனார்கள். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. சரி, நம்ம கத்துக்க வேண்டிய அந்த அருமையான கோட்பாடுகளை கர்த்தர் பைபிள் எங்கும் அவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப விசுவாசிகளாகிய நாம், நம்முடைய பிரதான பொறுப்பு என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டுட்டோமா, நம்முடைய வாழ்க்கை வாழுகிற அந்த முறையின் மூலமாய், அதே போல வாய்ப்பு கிடைக்கும் போது நம் வாய் திறந்து பேசுகிறது மூலமாய் கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு நாம் அறிவிக்க வேண்டும், வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். சுவிசேஷத்திலே உங்களுடைய பங்களிப்பு என்ன என்கிற கேள்வியை ஆவியானவர் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறார். சரி, சுவிசேஷத்துல உங்களுடைய பங்களிப்பு என்ன? பல விதங்களில் இருக்கலாம், சரியா? பல விதங்களில் இருக்கலாம். ஆனால் அந்த சுவிசேஷத்தை நீங்கள் பங்கு உள்ளவர்களா இருக்கிறீர்களா, அல்லது அந்த நோக்கத்தையே மறந்து நான் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அதை நம்ம சிந்திக்க வேண்டியது அவசியம். சரி, மறுபடியும் அப்போஸ்தலர் 11க்கு வந்துருங்க. அப்போஸ்தலர் 11:19 19:20 படிக்கும் போது நம்ம கத்துக்கிற ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இதான்: ஆல் பிலீவர்ஸ் ஷுட் இன்வால்வ் தெம்செல்வ்ஸ் இன் எவாஞ்சலிஸ்டிக் ஒர்க். சரியா? எல்லா விசுவாசிகளும் சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபட வேண்டும். ஒருவேளை சாலிகிராம சபையில சுவிசேஷ ஊழியம் செய்ய போறோம்னு அறிவிக்கும் போது எத்தனை பேர் நம்ம முன் வரோம்? எத்தனை பேர் அதுல கலந்துக்கிறோம்? அதுல திரைக்கு பின்னாக இருந்து வேலை செய்யலாம், சிலர் மறைமுகமாய் அதற்கு பங்களிக்கலாம். அதுல ஏதோ என்னுடைய பங்களிப்பு இருக்கிறதா? ஒருவேளை சகோதரிகள் சபையில ஜெபிக்கலாம், சபை ஹால்ல அவங்க உட்கார்ந்து ஜெபிக்கலாம். ஒருவேளை சகோதரர்கள் வெளியில போய் சுவிசேஷம் அறிவிக்கலாம். இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறவங்க ஒருத்தவங்க செய்யலாம், சரியா? இவங்களுக்கு மற்ற வேலைகளை செய்ய சிலர் முற்படலாம். எப்படியோ சில வகையில, சில விதங்களில இந்த சுவிசேஷத்திற்காக நான் பங்களிக்கிறேனா, அது என்னோட வாழ்க்கையா இருக்கிறதா? சரியா? சுவிசேஷத்திற்காக மாத்திரம் நீங்க அதுக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பிலிப்பியர் 1:27 பவுல் சொல்றார். நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள், சரியா? வாக் வர்தி ஆஃப் த காஸ்பல் அப்படின்னு சொல்றாரு. சுவிசேஷத்திற்கு நீங்க பாத்திரரா நடந்து கொள்ளுங்க. அதை நீங்க கிரேக்க மொழியெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான், அந்த நீண்ட சென்டென்ஸுக்கு ஒரே வார்த்தை. அது என்ன தெரியுமா சொல்லுது? யூ லிவ் as citizens அப்படின்னு சொல்லுது. நீங்க ஒரு ஒரு ஊருடைய அந்த குடிமக்களாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஊர் எதுங்க? நம்ம ஊர் பரலோகம் இல்லையா? ஆண்டவர் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய முடிவு அதுதான். our destination is heaven. அப்ப நம்ம பரலோக சுதந்திரவாளிகளாய் இந்த பூமியில வாழும்போது நம்ம அதனுடைய குடிமக்களாய் இந்த பூமியில வாழுகிறோம் என்கிற உணர்வோடு கூட சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான அம்சமாய் இருக்க வேண்டும். அது வாழ்க்கை அல்லது வார்த்தை அல்லது கொடுத்தல், நம்ம போய் பங்கு பெறுதல், சரியா? எந்த விதத்துலன்னா இருக்கட்டும், ஆனா சுவிசேஷமே என்னோட மூச்சாய் இருக்க வேண்டும். சோ அதுக்கு நான் பாத்திரராய் நடந்து கொள்ளணும் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? நம்ம புரிஞ்சுக்கணும். இது நமக்கு பெரிய பாக்கியம். இது ஏதோ சில பேரை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இது பெரிய பாக்கியம், பெரிய ஸ்லாக்கியம். பவுல் சொல்றாரு, இந்த மண்பாண்டங்கள்ல பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு எழுதுறாரு 2 கொரிந்தியர் 4. அந்த பொக்கிஷம் என்பது அந்த இடத்துல சுவிசேஷத்தை குறிக்கிறது. மண்பாண்டம் என்பது நாங்க தான் அந்த மண்பாண்டம் பவுல் சொல்றாரு. பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க அந்த வசனம். அப்ப எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. நாங்க எவ்வளவு பாக்கியவான்கள் என்பதை பவுல் ஆச்சரியத்தோடு நாங்க எழுதுகிறார். இந்த மண்பாண்டத்தை பொக்கிஷத்தை ஒப்பிட முடியுமா? ஒப்பிடவே முடியாது இல்லையா? பொக்கிஷம் தான் காஸ்ட்லி, அதுதான் வெளியேறப்பட்டது. சில மண்பாண்டம் உடைஞ்சு போகக்கூடியது, அற்பமானது, அவ்வளவுதான். அந்த அற்பமான எனக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு. அது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஸ்லாக்கியம், சரியா? சோ அதுல நம்ம பங்கு பெறுவோம், நம்ம எந்தாவது ஒரு விதத்துல பங்களிப்போம். அது நம்முடைய வாழ்க்கையாய் மாறட்டும்.
கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய், கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாய் நாம இருக்க வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கணும். யாரு இந்த பிரின்சிபலை நம்ம படிக்கிறோம்? யாருக்கு இப்ப பேசிட்டு இருக்கோம்? எல்லா விசுவாசிகளும். சரியா? இங்க வெறும் மூப்பர்களோ உதவிக்காரர்களோ ஊழியர்களோ அப்படிலாம் கிடையாது. எல்லா விசுவாசிகளும் இதுல பங்களிக்க வேண்டும். அது என்னுடைய பொறுப்பாய் இருக்கிறது. சரி, இது முதல் கோட்பாடு. இரண்டாவது விஷயத்துக்கு போலாம். இரண்டாவது விஷயம் நம்ம இங்க படிக்கிறது, ஓகே, 20வது வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். அவர்களில் சீப்ரு தீவாரும் சிரேனிய பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து, இந்த அந்தியோகியான்றது நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில 2 அந்தியோகியாக்களை படிப்போம். ஒண்ணு இந்த சீரிய நாட்டில் இருக்கக்கூடிய அந்தியோகியா, அதுதான் இங்க படிக்கிறது. நம்ம 2 அதிகாரத்துக்கு பிறகு 13 அதிகாரத்துக்கு வந்தா அங்க ஒரு அந்தியோகியா படிப்போம். அது வந்து பிசிதியா என்று சொல்லக்கூடிய ரோம மாகாணத்துல இருக்கிற அந்தியோகியா, அந்த நாட்கள்ல இருந்த அந்தியோகியா. இது ரெண்டுத்தையும் நம்ம குழப்பிக்க கூடாது. இங்க படிக்கிறது வந்து சீரிய நாட்டினுடைய அந்தியோகியா பட்டணம். சரி, இந்த சீரிய நாட்டினுடைய அந்தியோகியா பட்டணத்துக்கு இவங்க வராங்க. அங்குள்ள கிரேக்கருன்னு பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். அப்புறம் என்ன நடக்குது? 21 பாருங்க. கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். சரியா? இங்க கர்த்தர்னு 2 இடத்துல சொல்றாங்க பாருங்க. கர்த்தருடைய கரம் அவரோட இருந்தது. இங்கதான் நம்ம செகண்ட் பிரின்சிபிள் கத்துக்கிறோம். என்னன்னா, நாம விதைத்தாலும், ஒருவேளை நீர் பாய்ச்சினாலும், நம்ம எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தாலும் விளைய செய்கிறவர் கர்த்தரே. இது கர்த்தருடைய ஊழியம், பலன்களை தருபவரும் கர்த்தரே. ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது மட்டுமே என்னுடைய வேலை. ஆனால் அவர்களை ரட்சிப்பது கர்த்தருடைய வேலை. இட் இஸ் த லார்ட்ஸ் மிஷன்ஸ் அண்ட் இட் இஸ் ஹி ஹூ சேவ்ஸ் பீப்புள். சரியா? லாட்டின் மொழியில மிஸ்ஸியோ டே அப்படின்வாங்க. மிஸ்ஸியோ டேனா காட்ஸ் மிஷன்ஸ் அர்த்தம். இது ஆண்டவருடைய ஊழியம், இது என்னுடைய ஊழியம் அல்ல. இது ஒரு சபையுடைய ஊழியம் அப்படின்னு சொல்றதை விட இது ஆண்டவருடைய ஊழியம். சோ அதுல பலன்களை தருபவர் யார் என்றால் கர்த்தர் தான். சரியா? இதை நம்ம நல்ல மனசுல வச்சுக்கணும். சரியா? நீங்க 23வது வசனத்துக்கு வந்தாலும் அங்கேயும் பர்னபா வந்துடுறாரு. இங்க வந்து என்ன வாசிக்கிறோம் பாருங்க. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு அப்படின்னு வாசிக்கிறோம் பாருங்க. தேவனுடைய கிருபையை கண்டபோது நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அது எப்படி எழுதுறாரு பாருங்க லூக்கா. தேவனுடைய கிருபையை கண்டபோது. அப்ப தேவனுடைய கிருபை தான் ஒரு மனிதனை என்ன செய்கிறது? ரட்சிக்கிறது. பிரியமானவர்களே, இதுல 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம போயிடக்கூடாது. ஒருவேளை நிறைய ஆத்துமாக்கள் கிடைக்குது அப்படின்றதுனால நான் ஊழியம் செஞ்சேன், அதனாலதான் ஆத்துமாக்கள் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அதுல தேவன் மகிமைப்பட மாட்டார். கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே நான் வந்து பார்த்துட்டு அதுல எல்லா கிரெடிட்டும் எனக்கு எடுத்துக்க நான் முயற்சி செய்தேன்னா அது பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. சரியா? இல்ல இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு, சரியா, நான் வந்து எனக்கு ஆத்துமாக்களே கிடைக்கல, அதனால நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது, சோர்ந்து போண்டிய அவசியம். ஒருவேளை ஊழியம் செய்யல சரியா அப்படின்னா நம்ம நிச்சயமா அதை திருத்திக்கணும். ஆனா அதே சமயம் சில நிலங்கள் கடினமான நிலங்களா இருக்கும், சில இடங்கள் கடினமான இடங்களா இருக்கும். நான் செய்ய வேண்டியதை நான் செய்ய வேண்டும். ஆண்டவர் ஒருவேளை அங்க போய் ஒரு விதைக்கிற வேலைக்காக மட்டும்தான் என்னை கூட்டிட்டு போயிருப்பார். சில அருட்பணியாளர்கள்லாம் போன உடனே கொன்னுடுறாரு ஆண்டவர், ரத்த சாட்சியா மறிச்சிடுறாங்க, இன்னும் ஒரு வேலையை கூட ஆரம்பிக்கல. ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா வரக்கூடியவர்கள் அதை அறுவடை செஞ்சுட்டு போறாங்க. சரியா? அப்ப இந்த புரிதல் எனக்கு இருக்கும் போதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆத்துமாக்களை தருவது என்பது கர்த்தர். சரியா? அது ஒருவேளை எனக்கு ஆரம்ப நாட்கள் நான் ஊழியம் செய்துட்டு இருக்கேன், ஊழியம் செய்யறதுல எனக்கு ஆத்துமாக்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா நம்ம உண்மையா செய்யறோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஆனா கர்த்தரை சார்ந்து நம்ம செய்யும் போது, ஆண்டவரே ஒருவேளை விதைக்கிற வேலையோ அல்லது அங்க நிலத்தை ஜஸ்ட் பண்படுத்துகிற வேலையோ அல்லது அவங்களுக்கு நீர் பாய்ச்சுற வேலையோ அல்லது அறுவடை செய்யற வேலையோ, எந்த வேலைக்கு என்னை கூட்டிட்டு போனாலும் ஆண்டவரே நான் அதுக்கு தயாரா இருக்கிறேன், இது உம்முடைய ஊழியம், உம்முடைய கரத்தை மாத்திரம் நான் பிடித்துக் கொள்ளுகிறேன், நீர் என்னை நடத்தும் என்று சொல்வதே ஊழியத்துல சரியான புரிதல் ஆகும். சரியா? சமீபத்துல நான் சாமுவேல் மோரிஸ் என்று சொல்லக்கூடிய அருட்பணியாளர்களை குறிச்சு போன வாரம் நாங்க படிச்சுட்டு இருந்தோம். சரியா? அந்த சாமுவேல் மோரிஸ் வந்து அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதியில அவர் அந்த லிபேரியா என்கிற ஊர், அந்த ஆப்பிரிக்கால அவருடைய சொந்த ஊர், அந்த இடத்துல போய் அவருடைய மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் ரொம்ப ஆசை. ஆனா அவர் வந்த இடத்துலயே அவர் மரித்து போகிறார். அவர் அந்த இடத்துக்கு திரும்ப போகவே முடியல. ஆனா அவர் இறுதியில அவருடைய வாழ்க்கையில சொல்லும் போது ஒரு மேற்கோள் இப்படி சொல்லி இருக்கிறார். என்னன்னா, லிபேரியாவுக்கு போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது என்பது என்னுடைய வேலை அல்ல,
அது ஆண்டவருடைய வேலை. என்னுடைய வேலையை நான் நிறைவு செய்து விட்டேன். என்னை காட்டிலும் சிறப்பானவர்களை கர்த்தர் அங்கே அனுப்பி அவர்களை ரட்சிப்பார், என்னுடைய ஜனங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி அதை சொல்லிட்டு தான் அவர் மரிச்சு போறார். ஹி டைட் இன் அ வெரி யங் ஏஜ். ஒரு ரொம்ப வாலிபத்துல அவர் மரித்து போறார். ஆனா அவர் இங்க வந்து வேதாகமத்தை கத்துக்கணும்னு வர்ற இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகுது. அந்த பல்கலைக்கழகத்துல இருந்து நிறைய பேர் இவருடைய மரணத்துக்கு பிறகு தூண்டப்பட்டு ஏவப்பட்டு அவங்க பல்கலைக்கழகத்துல இருந்து அமெரிக்கால இருந்து அவங்க எங்க போறாங்கன்னா லிபேரியாவுக்கும் மற்ற ஆப்பிரிக்கா இடங்களுக்கும் அவர்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். சோ கர்த்தருடைய சித்தம் எனது வாழ்க்கையில எப்படி வேணாலும் இருக்கும். கர்த்தருடைய ஊழியம், சரியா, அவர் ஆத்துமாக்களை தருவாரானால் சந்தோஷம். ஒருவேளை நம்ம உண்மையாவும் செய்து ஆண்டவர் அங்க ஆத்துமாக்களை தரவில்லை, அது கொஞ்சம் அவருடைய நேரத்துல அந்த தாமதம் ஏற்படுகிறது, அந்த நமக்கு லேட்டா அது கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன வேலையை சொல்லியிருக்கிறாரோ அதை நான் உண்மையாய் செய்து முடிப்பது ஆண்டவருடைய விருப்பமாய் அவருடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. இங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பாக்குறோம். ஏன்னா அந்தியோகியா சபையில நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வராங்க. இவங்க போய் இந்த சகோதரர்கள் இங்க அறிவிக்கும் போது எக்கச்சக்கமா விசுவாசிகள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அததான் அந்த 2 வசனங்களை நம்ம படிச்சோம். 21லயும் படிச்சோம். சரியா, கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் அநேக ஜனங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அதே போல 23லயும் நம்ம படிச்சோம். நம்ம படிக்கும்போது அங்கே தேவனுடைய கிருபையை அங்க கண்டபோது சந்தோஷப்பட்டு அப்படின்னு பர்னபாவை குறிச்சு படிச்சோம். சோ இதுதான் 2வது பிரின்சிபல் நம்ம கத்துக்கிறோம். சர்ச் பிரின்சிபல்ஸ், மினிஸ்ட்ரி பிரின்சிபல்ஸ்ல 2 விஷயம் கத்துருக்கோம். ஒண்ணு, சபையில இருக்கிற எல்லாரும் ஊழியத்துல ஈடுபடணும், இது ஒண்ணு. 2வது, இது ஆண்டவருடைய வேலை. கர்த்தரே ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவர். அவரு தான் ரட்சிக்கிற தேவன். அவர் தான் ரட்சிப்பு கர்த்தருடையது. யோனா சொல்றாரு இல்லையா, ரட்சிப்பு கர்த்தருடையது, அவர் ரட்சிக்கிறவர். நான் என்னுடைய வேலையை உண்மையா செய்யணும். நான் ஒருவேளை அதிக ஆத்துமாக்கள் வராங்கன்றதுனால பெருமைப்படவும் கூடாது, அல்லது ஒண்ணுமே கிடைக்கலன்றதுனால சோர்ந்து போகவும் கூடாது. என்னுடைய வாழ்க்கையில சரி சமநிலையான அந்த புரிதலோடு நான் வாழணும்னு சொன்னா கர்த்தருடைய இறையாண்மைக்கு நான் என்னை அர்ப்பணிப்பது அவசியம். சரி, அடுத்தது மூணாவது கோட்பாடு நம்ம இங்க என்ன கத்துக்கிறோன்றது இதுவும் ரொம்ப முக்கியமானது. 22வது வசனம் பாருங்க. இப்ப நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு அந்தியோகியாவில அப்படியே சபை வந்து உருவாங்கிட்டு இருக்குது. இப்ப 22ல இந்த எருசலேம்ல இருக்கிற சபை கேள்விப்படுறாங்க. இப்ப பாருங்க என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 22ல எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். சரியா, என்ன இங்க புரிஞ்சுக்கிறோம்? we read about the interdependence of assemblies, interdependence of churches. சரியா, நிறைய நேரத்துல நம்ம சபையோடைய அந்த இண்டிபெண்டன்ஸை பத்தி நம்ம அதிகமா பேசுவோம். பிரதர், நாங்க ஸ்தல சபை, சரி, அதனால நம்ம ஸ்தல சபைன்னு அழைக்கிறோம். சரியா, அதுக்கு ஒரு அட்டானமஸ் நேச்சர் இருக்கு. எங்களுக்கு வந்து எந்த ஹெட் ஆபீஸும் கிடையாது, எங்களுக்கு ஹைரார்கி கிடையாது. சரியா, வேதாகமத்தின்படி நாங்க ஸ்தல சபை, அப்படிதான் வேதம் போதிக்கிறது. அது உண்மைதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. சரியா, ஆனால் அதே சமயம் வேதாகமத்துல மற்றொரு கோட்பாட்டை நாம புரிந்து கொள்ளாமலே போய்விட்டோம். அது என்ன அப்படின்னா, சபைகள் இருக்கக்கூடிய உறவு, ஐக்கியம், ஒற்றுமை. சரியா, அவர்களுடைய பாரத்தை இவர்கள் சுமப்பது, இவர்களுடைய பாரத்தை அவர்கள் சுமப்பது, இதுதான் இன்டர் டிபெண்டன்ஸ் நான் சொல்றேன். சரியா, அது இங்க நம்ம ரொம்ப அருமையா பார்க்க முடியுது. பாருங்க, எருசலேம்ல இருக்கிற சபை கேள்விப்படுறாங்க. ஏறத்தாழ 300 மைல்கள் மேல அவங்க இருக்கிறாங்க, அவ்வளவு தூரத்துல இருக்கிறாங்க. எருசலேம் கீழே இருக்கு, அந்தியோகியா மேல இருக்கு வடபகுதியில. இந்த 300 மைல்கள் மேல வித்தியாசம். ஆனா இவங்க நிறைய பேர் இப்ப ரட்சிக்கப்படுறாங்கன்னு கேள்விப்பட்ட பிறகு இந்த ஸ்தல சபை என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்னபாவை அங்கே அனுப்ப வேண்டும். எதுக்காக அனுப்புறாங்க? புது சபை, புதுசா விசுவாசிகள் வராங்க, அவங்களை ஸ்திரப்படுத்தணும். அவங்க மேல உள்ள அந்த அன்பு பாருங்க. என்னுடைய சபை விசுவாசிகள் மட்டும் ஸ்திரப்பட்டா பத்தாது, நாங்க இவரை அனுப்புறோம். ஏன்னா அங்க உள்ள அந்தியோகியா சபை ஸ்திரப்பட வேண்டும், அவர்கள் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும், அவர்கள் கிறிஸ்துவின் சாயல்ல வளர வேண்டும். சரியா, அப்ப ஃபர்ஸ்ட் இதுல புரிஞ்சுக்கிறோம், a mature church helps to strengthen a newly formed church. சரி, ஒரு மெச்சூர் சர்ச் இருக்குது எருசலேம்ல. அங்க நிறைய வருஷங்கள் ஊழியம் நடந்துட்டு இருக்குது, நிறைய ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, அங்க நல்ல ஆவிக்குரிய பக்குவம், முதிர்ச்சி நிறைந்த விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவங்க முடிவு பண்றது என்னன்னா, பர்னபாவை அனுப்புவோம், அந்தியோகியால சபை ஆரம்பிச்சிருக்குப்பா, அவங்கள உதவி செய்யட்டும், அங்க இருக்கிற விசுவாசிகள் ஸ்திரப்படட்டும்.
சரியா? இதை நம்ம இங்க பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா எல்லாம் யூத விசுவாசிகள். ஆனா இப்ப அந்தியோகியால உருவாயிருக்கிற சபை பாத்தீங்கன்னா புறஜாதிகள் வசிக்கக்கூடிய இடம். இது முக்கியமான விஷயம். இது அங்க இருக்கிற யூதர்கள் இங்க இருக்கிற புறஜாதிகளை குறித்து கரிசனை எடுக்கிறார்கள். சரியா? இது ஒரு டிரான்சிஷன் டைம் இது. இல்ல, இந்த மாற்றம் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டே வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இததான் இதுக்கு முன்னாடி 11ஆம் அதிகாரத்துல படிச்சோம். பேதுருட்ட சில யூத விசுவாசிகள் வந்துட்டு, நீ எப்படி புறஜாதியான் வீட்டுக்கு போலாம், எப்படி போய் சாப்பிடலாம், அங்க எப்படி போய் அவங்களோட பழகலாம் அப்படின்னு இவங்க கூப்பிட்டு குற்றம் சாட்டின விஷயத்த கொஞ்சம் முன்னாடிதான் நம்ம 11ஆம் அதிகாரத்துல கடந்த அமர்வுல படிச்சோம். சரியா? அப்ப இந்த டிரான்சிஷனை புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுக்கும். யூத விசுவாசிகள் புறஜாதி விசுவாசிகளை நேசிக்கிறது, அவர்களை ஏற்றுக்கொள்வது, அவர்களை தாங்குவது, அவர்களை அவருடைய பாரத்தை சுமப்பது, இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அந்த நாட்கள்ல. ஆனா எருசலேம் சபை என்ன பண்ணுதுன்னா, புறஜாதிகள் மத்தியில ஒரு சபை உருவானது. இதுதான் புறஜாதிகள் மத்தியில முதலாவது உருவான சபை, இந்த அந்தியோகிய சபை. இப்ப இதை கேள்விப்பட்டு இங்க இருந்து என்ன செய்யறாங்க, பர்னபாவை அனுப்புறாங்க. The Jews are helping the Gentiles. இதுதான் ஆண்டவருடைய பெரிதான கிருபை. இதான் ஆண்டவருடைய அந்த சிலுவையின் மேன்மை, இல்லையா? அதை நம்ம இங்க பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்த இந்த இன்டர்டிபெண்டன்ஸ்ல நான் கொண்டு வரேன். A church in one area having relationship with a church cross culturally. சரியா? இப்ப இது ஒரு நாடுங்க, இஸ்ரவேல் நாடு. இங்க எருசலேம் சபை இருக்குது. இப்ப அந்தியோகியா சபை வேற நாடுங்க. சீரிய நாடு வேற நாடு. அந்த நாட்டுல இருக்கிற சபையோடு இவங்களுக்கு என்ன இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் இதை புரிய வைக்கிறதுக்கு. நீங்க எல்லாம் நல்லா கவனிக்கணும். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் பத்தி நமக்கு தெரியும், இல்லையா? கிரஹாம் ஸ்டெயின்ஸையும் அவருடைய 2 பசங்களையும் வச்சு ஒரிசாவுல எரிச்சிட்டாங்க. அந்த வேன்ல எரிச்சிட்டாங்க. அவங்க ஊழியத்துக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு திரும்ப முடியாம அங்கேயே தங்கிட்டாங்க. அந்த வேகன்லயே படுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உள்ள ஜன்னல்லாம் சாத்திட்டு படுத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்கள கொளுத்தி அவங்கள எரிச்சாங்க. இது நமக்கு தெரியும். இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் இந்த ஒரிசாவுக்கு வர காரணமாய் இருந்தது என்ன தெரியுமா? ஏன் எங்கேயோ இருக்கிற கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஒரிசாவுக்கு வரணும்? அதற்கு காரணம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்றேன். அவருக்கு 10 வயசு இருக்கும்போது அவங்க சபை பண்ண ஒரு விஷயத்த சொல்றேன். அவங்க சபை என்ன பண்ணாங்கன்னா, இங்க ஒரிசாவில பாரிப்படா என்ற இடத்துல அங்க இருந்த ஒரு ஊழிய ஸ்தாபனத்தோடு ஒரு தொடர்பு வைத்து அங்க இருந்து தகவல்களை வாங்கி அவங்களுடைய ஸ்தல சபையில, ஆஸ்திரேலியாவில இருக்கிற அவங்களுடைய ஸ்தல சபை, அந்த இடத்துல அந்த ஸ்தல சபையில இந்த விஷயங்களை மட்டும் விசுவாசிகளோட பகிர்ந்தாங்க. அவ்வளவுதான். இதுதான் அவருக்கு 10 வயசு இருக்கும்போது அந்த சபை செஞ்ச விஷயம். இந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்தாங்க. அதாவது இந்தியாவுல ஒரிசாவுல பாரிப்பாடான்ற இடத்துல எப்படி எல்லாம் ஊழியங்கள் நடக்குது, அங்க இருக்கிற ஊழிய ஸ்தாபனங்கள் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இந்த தகவல்களை வாங்கி இதை அவங்க சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு பிரசன்ட் பண்ணாங்க. எதனாலன்னா, நம்ம சபை விசுவாசிகளும் அந்த பாரம் வரணும், யாராவது கிராஸ் கல்ச்சருக்கு ஒப்பு கொடுத்து போனா நல்லா இருக்குமே ஊழியத்துக்கு அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. அப்படி யோசிச்சு இதை பிரசன்ட் பண்ணும்போது 10 வயசு இருக்கிற பையனுடைய மனசுல கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். அதுதான் கிரஹாம் ஸ்டெயின்ஸ். அவர் தான். அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அப்ப இருந்து இந்த பாரிப்பாடால இருக்கிற ஒரு நண்பனோடு அவர் தொடர்பு வைக்க ஆரம்பித்தார். அவனும் ஒரு பையன், இங்க இருக்கிற ஒரு ட்ரைபல் பையன். சரி, அவனுடைய பேர் சாந்தனு. இந்த சாந்தனுவோட கிராம் ஸ்டெயின்ஸ் என்ன பண்ணாருன்னா ஒரு தொடர்பு வச்சுக்க ஆரம்பிச்சாருங்க. அந்த 10 வயசுல அந்த உறவு வளர்ந்துச்சு. இது வளர்ந்து 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 இங்க இருக்கிற தகவல்கள் இவர் வாங்க, அங்குள்ள மக்களுக்காக ஜெபிக்க, அங்க உள்ள லெப்ரசி பத்தி அறிந்து கொள்ள, இது 5 வருஷம் போயிட்டே இருக்கும்போது 15வது வயசு அவருக்கு வரும்போது வேற ஒரு பையனை பத்தி ஒரு பிரசன்டேஷன் அவங்க சபையில பண்ணாங்க. அவன் ஒரு அந்த ட்ரைபல் பாய், பழங்குடியினர் மத்தியில இருந்த ஒரு பையன். அவனுடைய மூக்குல லெப்ரசி, அவனுடைய கண்ணு, கை, காலு எல்லாத்துலயும் குஷ்டம். இந்த பையனை பத்தி அங்க பிரசன்ட் பண்றாங்க. எங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியால இருக்கிற அவருடைய ஸ்தல சபை. இந்த 15 வயசுல அவங்க காமிச்சாங்களே அந்த பையன், அந்த பையனுடைய அந்த சித்திரம் அவருடைய மனதுல ஆழமாய் உடைத்தது, ஆழமாய் பதிந்தது. 10 வயசுல இருந்து உறவு ஆரம்பிச்சுட்டாரு சாந்தனுவோட. 15 வயசுல இந்த பையனை பத்தி கேள்விப்பட்டார். 24வது வயசுல கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டார். கவனிச்சீங்களா பிரியமானவர்களே? இது எங்க ஆரம்பிச்சதுன்னு கவனிச்சீங்களா? 24வது வயசுல அவர் கிளம்பி வந்தாரு. ஆனா இது எங்க ஆரம்பிச்சது பாருங்க. இந்தியாவை குறித்த அந்த விதைகளை கர்த்தர் அவருடைய மனதில போட்டது 10வது வயசுல இருந்து. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய ஸ்தல சபை. அவ்வளவுதான். அந்த ஸ்தல சபை என்ன பண்ணாங்கன்னா, நாம மட்டும் இங்க நல்லா இருந்தா போதாது, சரியா? மற்ற நாடுகள்ல, மற்ற இடங்கள்ல என்னென்ன ஊழிய தேவை இருக்குது,
அதெல்லாம் நம்ம புரிந்து நம்முடைய மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அவங்க எடுத்த ஒரு சிறிய முயற்சி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் இந்தியாவுக்கு வர பெரிய காரணமாய் அது விளங்கிற்று. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை மாற்று கலாச்சாரத்தில் இருக்கிற சபைகளோடு நாம் தொடர்பு வைக்க வேண்டும் என்பதை நாம் இங்க இருந்து புரிந்து கொள்ளுகிறோம். ஒண்ணுல பெரிய மற்ற நாடுகளுக்கு கூட நம்ம போக வேண்டாங்க. நம்ம நாட்டுல இருக்கிற வட இந்தியாவுல இருக்கிற சபைகளோடு அந்த தொடர்பு, இந்த தொடர்பு வந்து வெறும் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல, அவங்க கிட்ட தகவல்களை வாங்கி அவங்களுக்காக ஜெபிக்கவும், அவர்களோடு போன்ல பேசவும், அவர்களோடு தொடர்ந்து அந்த தொடர்பு வைக்கவும், இது தொடர்ந்து கன்சிஸ்டன்டா போயிட்டு இருந்துச்சுன்னா நான் நிச்சயமா சொல்லுவேன், இப்ப இருந்து இது ஆரம்பிச்சதுன்னா இன்னொரு ஒரு 2 வருஷத்துல உங்க சபையில இருந்து ஒருத்தர் வட இந்தியாவுக்கு போயிடுவாரு, அருட்பணியாளரா போயிடுவார். இதுதான் எங்க சபையிலும் நடந்துச்சு, இதுதான் உங்க சபையிலும் நடக்கும், இதான் மற்ற சபைகளையும் ஆண்டவர் விரும்புறாரு. சோ ஆண்டவர் வந்து இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு பைபிள்ல எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த பிரின்சிபல்ஸ் நாம என்ன பண்ணிடுறோம், மிஸ் பண்ணிடுறோம், அப்படி வேகமா படிச்சுட்டு போயிடும். ஆனா இந்த இன்டர் டிபெண்டன்ஸ், சரி இந்த 2 சபைகள், அந்தியோகியா சபை, எருசலேம் சபை, இது கடைசி வரைக்கும் தொடருதுங்க. இந்த தொடர்பு வந்து காலங்காலமா போகுது, நிறைய ஆண்டுகளுக்கு இது போகுது. அப்படிப்பட்ட தொடர்பு இந்த 2 சபைகள் வைத்துக் கொள்றாங்க. சரியா? அதனாலதான் பர்னபாவை இங்க அனுப்புறாங்க. நம்ம இதுக்குள்ள 3 விஷயத்த பார்த்தோம். ஒரு முதிர்ச்சி நிறைந்த சபை புதிதான சபைக்கு உதவி செய்கிறது. யூத விசுவாசிகள் நிறைந்த சபை புறஜாதி விசுவாசிகள் நிறைந்த சபைக்கு உதவி செய்யுது. அடுத்தது ஒரு நாட்டுல இருக்கிற சபை மற்றொரு நாட்டுல இருக்கிற சபைக்கு உதவி செய்யுது. சரியா? இது 3மே இந்த இன்டர் டிபெண்டன்ஸ்ல நம்ம கத்துக்கிறோம். சரியா? நம்ம சபையில இத கை கொள்ள நம்ம என்ன செய்வோம், நம்ம முயற்சி எடுப்போம். சரியா? ஓகே, ரைட். அடுத்தது நான் 4வது கோட்பாடுக்கு போயிடுறேன். 4வது விஷயம் நம்ம இதுல கத்துக்க போறது என்னன்னா, மறுபடியும் அதே வசனம், எருசலேம்ல உள்ள சபையார் இதை கேள்விப்பட்டு என்ன செய்யறாங்க, இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது 22ல அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். சரியா? ஏன் பர்னபா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, 20,000 25,000 விசுவாசிகள் கிட்ட இருக்கிறாங்க எருசலேம்ல, அவ்வளவு விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஏன் இந்த ஒரு நபரை அனுப்பி வைக்கிறாங்க இங்க? ஏன்னா அந்த சபைக்கு ஒண்ணு தெரியுது, பர்னபா போனாதான் அங்க வேலைக்கு ஆகும் அப்படின்றது தெரியுது. பர்னபா தான் போய் எல்லாரையும் உற்சாகப்படுத்துறவரு, பர்னபா போனாதான் அங்க இருக்கிறவங்கள ஸ்திரப்படுத்துவாரு. அப்ப இதுல நம்ம என்ன கோட்பாடு கத்துக்கிறோம்னா, விசுவாசிகளுடைய வரங்களை சரியாய் அறிந்து கொண்டு அவர்களை சரியான விதங்களில் பயன்படுத்துவது ஒரு ஸ்தல சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பாகும். விசுவாசிகளுடைய வரங்களை, ஆவிக்குரிய வரங்களை சரியாய் புரிந்து கொண்டு அவர்களை சரியான விதத்துல பயன்படுத்துவது ஒரு ஸ்தல சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பாகும். சரி, ஆச்சரியமா இருக்கு இல்லையா? பர்னபாவை அனுப்பி வைக்கிறாங்க. பர்னபா எப்படி உற்சாகப்படுத்துறவர் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? 4வது அதிகாரத்திலே அவரை பத்தி படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவருக்கு ஆறுதல் மகன் ஒரு பட்ட பேர் வச்சிருந்தாங்க. அப்படின்னா அந்த விசுவாசிகள் எல்லாருக்கும் தெரியும், யாருக்காவது ஆறுதல் வேணும்னா முதல்ல வந்து நிக்கிறவர் பர்னபா தான். சரியா? அதே போல இந்த 9ஆம் அதிகாரத்துல பவுலை யாருமே ஏற்றுக்கொள்ளல எருசலேம்ல. அப்ப மறுபடியும் பர்னபா வந்து நிக்கிறாரு. நம்ம அதை படிச்சோம். அவர் போய் பவுலை பத்தி அங்க அறிமுகம் செய்ய, கர்த்தரை அவன் கண்ட விதம், அவன் எப்படி தமஸ்குல சுவிசேஷம் அறிவித்தான், இதெல்லாம் சொல்லும் போது அவங்க ஏத்துக்கிட்டாங்க, சவுலை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் பர்னபாவா இருந்தார். இப்ப இங்கேயும் அந்தியோகியாவிலும் அவரை நம்ம எப்படி பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களை உற்சாகப்படுத்துறவராய், மற்றவர்களை ஸ்திரப்படுத்துறவராய், இந்த விசுவாசிகளுக்கு புத்தி சொல்லுகிறவராய், இவர்களை கர்த்தருக்குள் நிலை நிற்க செய்கிறவராய், இவர்கள் கிறிஸ்துவின் சாயல வளருகிறதற்கு ஏற்ற ஒரு கருவியாய் இங்க நம்ம பர்னபாவை பார்க்கிறோம். இதோட பர்னபா வேலை முடியலங்க. நீங்க பின்னாடி வந்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்துல நம்ம பின்னாடி படிப்போம். 15ஆம் அதிகாரத்துல 2வது அருட்பணி அந்த ஊழிய பயணத்துக்கு போகும்போது பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே வந்துடும். அதுல வந்து மார்க்க கூட்டிட்டு போனான்னு பர்னபா சொல்ல, அவனை கூட்டிட்டு போக வேண்டான்னு பவுல் சொல்ல, அப்ப வந்து ஒரு ஊழிய பயணமா போக வேண்டியது 2 ஊழிய பயணமா மாறிடும். அப்ப பர்னபா வந்து மார்க்க கூட்டிட்டு போயிடுவார். மார்க் வந்து சுத்தமா பிரயோஜனம் இல்லாதவன் அப்படின்னு பவுல் சொல்லிடுவார். அந்த பிரயோஜனம் இல்லாதவனை பிரயோஜனம் உள்ள ஆக்கினதற்கு பர்னபா ஒரு காரணமாய் இருந்தார். பின்னாடி இதே பவுல் 2 தீமோத்தேயுல எழுதும் போது, அவன் எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன், அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுக்கு எழுதுறார். நம்ம மார்க்க பத்தி அதை நம்ம வாசிக்க முடியுது. பிரயோஜனம் இல்லாதவன் பிரயோஜனம் உள்ளவனா மாறினதுக்கு ஒரு வகையில காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவனை உற்சாகப்படுத்தி அவன் விழுந்து போயிடாத அளவுக்கு அவனை தூக்கி எழுப்பினது பர்னபா. சரியா? இப்படிப்பட்ட ஊழியம் தானங்க தேவை சபைக்கு. சபையில பின்வாங்கி போய் இருக்கிறவர்கள், கர்த்தரை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறவர்கள், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவர்கள், தங்களுடைய பிழைப்பு கருத்து அலுவலில் சிக்கி கொண்டு இருக்கிறவர்கள், சபையுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாதவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவர்கள்,
அப்படிப்பட்டவர்களுக்கு தேவையான ஆறுதல், புத்திமதிகள் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு விசுவாசிகள் தேவை. இதை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. சோ அப்படிப்பட்ட ஒருவரை இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, எருசலேம் சபையார் அந்தியோகிய சபைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவன் யாருன்றத நல்லா அந்த சபை புரிஞ்சு வச்சிருக்கு. இவர் போனாதான் அங்க காரியங்கள் நடக்கும்ன்றத புரிஞ்சு வச்சிருக்கு. இது கர்த்தருடைய நடத்துதல், கர்த்தர் கொடுத்த வரங்களை அறிந்து கொண்ட சபையார் இப்படிப்பட்ட நபரை உற்சாகப்படுத்தி அவரை தைரியமா எங்க அனுப்பி வைக்கிறாங்க, அந்தியோகியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சோ இதை நல்லா நம்ம புரிஞ்சுப்போம். மறுபடியும் மறுபடியும் அப்போஸ்தலர்ல இதை படிச்சுட்டு இருக்கிறோம். குறிப்பா உத்தரவாதத்துல இருக்கக்கூடியவங்க, கீழே இருக்கிற விசுவாசிகளுடைய வரங்கள் என்னென்ன, அவங்களை கர்த்தர் எப்படி பயன்படுத்த முடியும், அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கணும். சரியா? ஒரு வேலையை இவர்கிட்ட கொடுக்கவே கூடாது, அவர்கிட்ட போய் அந்த வேலையை கொடுத்துடுறோம் இல்லையா? நம்ம அவருடைய கிஃப்ட் என்னன்னே நமக்கு புரியல, அவர் வேற விதத்துல உற்சாகப்படுத்த நினைக்கிறோம். அதல்ல பிரியமானவர்களே. அவருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து நம்ம அவர்களை தூக்கி விடுவது, செயல்பட வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இது 4வது கோட்பாடு. ஃபைண்டிங் அவுட் தி கிஃப்ட்ஸ் ஆஃப் பிலீவர்ஸ் அண்ட் யூசிங் them in the right way. விசுவாசிகளோட வரங்களை கண்டுபிடித்து சரியான விதத்தில் அவர்களை பயன்படுத்துவது. ஓகே, இப்ப நான் 5வது விஷயத்துக்கு போயிடுறேன். 5வது கோட்பாடு இந்த பகுதியில நம்ம புரிஞ்சுக்கிறது 25வது வசனம் பாருங்க. 25வது வசனம். இப்ப பர்னபா அங்க போறாரு, அங்க உள்ள ஜனங்களுக்கு புத்திமதி கொடுக்கிறாரு. சரியா? இப்ப நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு கொண்டே வராங்க. இப்ப 25ல என்ன வாசிக்கிறோம், பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய். அந்த வசனத்தை எல்லாம் பாக்குறீங்களா? 25 பாருங்க. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அந்தியோகியால இருந்து தர்சு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 90 மைல்கள், 90 மைல் தூரத்துல தர்சு இருக்குது. தர்சுவுக்கு பவுல் 9ஆம் அதிகாரத்துல போனதை நம்ம படிச்சோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எருசலேம்ல இருந்து அவரை தர்சுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அப்ப தர்சுக்கு போய் அங்க இருந்த சவுல பர்னபா தேடி போறாரு. ஏங்க சவுல் தேடி போனோம்? இதுதான் நமக்கு இங்க கேள்வி. இதுலதான் இந்த 5வது கோட்பாடை நான் டெரைவ் பண்றேன். இதை நான் எப்படி கொண்டு வரேன்றதை நல்லா கவனிங்க. ஒரு சபைக்கு நீங்க இத முழுமையா என் கூட ஏத்துப்பீங்களான்னு தெரியாது, ஆனா சொல்ல வேண்டியது எனக்கு கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தை நான் வெளிப்படுத்துறேன். சரியா? ஒரு சபையில ஊழியர், சரியா, சுவிசேஷகர் அப்படின்னு சொல்லுவோம், சுவிசேஷகர். அதே சமயம் அந்த சபையில வேதாகம போதகர், இவங்க 2 பேருமே ஒரு சபைக்கு இருப்பார்களானால் அந்த சபையை விட சிறந்த வளர்ச்சி வேற எந்த சபைக்குமே இருக்காது. இதுதான் 5வது கோட்பாடு. An evangelist as well as a Bible teacher, if both are there in a local church, that church grows in a healthy way. சரியா? இதை இங்க பாக்குறோம் பாருங்க, நீங்க நல்லா கவனிங்க. அது 24வது வசனத்துல இப்ப பர்னபா வந்த பிறகு பர்னபா எல்லாருக்கும் புத்தி சொல்றாரு. அவருடைய ஊழியத்தின் விளைவா என்ன நடக்குது பாருங்க. 24ல நம்ம படிக்கிறோம், அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அது என்ன நடக்குது? காஸ்பல் ஒர்க் நடக்குது, சுவிசேஷ அறிவித்தல் நடக்குது. இப்ப நிறைய மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அதுதான் 24. ஆனா இப்ப பவுல கூட்டிட்டு வந்த பிறகு இங்க என்ன நடக்குது? 26ல பாருங்க. 26ல அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். இந்த உபதேசம் பண்ணினார்கள்ன்றது டீச்சிங். கவனிச்சீங்களா? கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் 24ல வாசிக்கிறது. இட் டாக்ஸ் அபவுட் எவாஞ்சலிஸ்டிக் ஒர்க். சுவிசேஷ ஊழியம் செய்து மக்கள் சபைக்குள்ள வராங்க. இப்ப 26ல என்ன நடக்குது? அவர்கள் உபதேசிக்கப்படுகிறார்கள். கவனிச்சீங்களா? இதை 2 அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. பர்னபா இங்க இருக்கும்போது சுவிசேஷ ஊழியம் நடந்திருக்கு. ஒருவேளை இந்த விசுவாசிகளை உபதேசித்து அவங்க சத்தியத்துல வளர்றதுக்கு பர்னபா வரம் இல்லாமல் போயிருக்கலாம். நல்லா கவனிங்க நான் சொல்றது. இப்ப ஆவியானவர் என்ன எண்ணம் கொடுக்கிறார் பர்னபாவுக்குன்னா, தர்சூல ஒருத்தவர் இருக்கிறாருப்பா, அவரை போய் கூட்டிட்டு வா, அவரை கூட்டிட்டு வந்தா உன் சபைக்கு அவர் தேவை. அப்ப இவர் போய் சவுல என்ன செய்யறாரு, இங்க கூட்டிட்டு வந்து இப்ப இங்க டீச்சிங்கும் நடக்குது, எவாஞ்சலிஸ்டிக் ஒர்க்கும் நடக்குது, இந்த சபை ஆரோக்கியமான வளர்ச்சியை பெறுகிறது. So a church should be balanced in both evangelism as well as teaching. இது ரெண்டுத்துக்கும் ஒண்ணுத்துக்கு வெயிட்டேஜ் கொடுத்து இன்னொன்னு குறைக்கவே கூடாது, ஒண்ணுத்துக்கு வெயிட்டேஜ் கொடுத்து இன்னொன்னு குறைச்சிடக்கூடாது. ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அந்த கோட்பாடை நம்ம எல்லாரும் புரிந்து செயல்படணும். சரியா? சபையில சுவிசேஷ ஊழியம் நடக்கணும், அதே சமயம் சபையில உபதேசித்தல் மிகவும் அவசியம். அதுக்கு வரம் பெற்றவர்கள் 2 பேர் இருந்தாலும், இப்ப ஊழியத்துக்கே 2 பேர் ஒப்பு கொடுக்குறாங்க. ஒருத்தவருக்கு டீச்சிங் கிஃப்ட்னு வச்சுப்போம், ஒருத்தவருக்கு சுவிசேஷம் தான் அறிவிக்கிறது. அவரு ஆத்துமாக்களை கொண்டு வருவார். 2 பேரும் சபையில இருக்கட்டுமே. ஏன் ஒருத்தர் போய் ஒரு இடத்துல சபை தான் ஸ்தாபிக்கணும்னு அவர் ஏன் நம்ம அனுப்பணும்? இந்த இடத்துல வச்சு அவர் உபதேசிக்கட்டுமே.
இது ரெண்டையும் நம்ம சமமா செய்து இது ரெண்டுத்துல சமநிலை பார்க்கும்போது நம்ம சபைக்கு தான் அது நல்லது. அது நம்ம வளர்ச்சியும் என்ன செய்யும், ஆரோக்கியமா நிச்சயமா அது இருக்கும். சரியா? இது பைபிள் இருக்கிற கோட்பாடு தான். சரியா? கூடவே என்னுடைய என்னுடைய நான் முழுமையா நம்புற விஷயம் இதுதான். சரியா? அதை நீங்க எடுத்து நீங்க சிந்திக்கலாம். நம்ம எப்படி அதுல செயல்பட முடியுமோ நிச்சயமா அதுல செயல்படணும். சரியா? ஓகே, இது 5வது. ரைட். அடுத்தது 6வது விஷயத்துக்கு நான் போயிடுறேன். 6வது கோட்பாடு இந்த பகுதியில இருந்து நம்ம கத்துக்கிறது 26வது வசனத்துல பாருங்க. 26 அதுல பாருங்க, அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. சரியா? இந்த கடைசி வரி நான் எடுத்துக்கிறேன். முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. சோ இதுல நம்ம கொண்டு வர்றது என்னன்னா, விசுவாசிகளுடைய அந்த வாழ்க்கை சாட்சி. சரியா? விசுவாசிகளுடைய வாழ்க்கையின் சாட்சி மூலமாய் அவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். Through the life witnesses of the believers, they should reveal the Lord Jesus Christ to the society. வாழக்கூடிய சமுதாயத்துல என்னுடைய வாழ்க்கை மூலமா கிறிஸ்துவ வெளிப்படணும். அததான் இங்க கத்துக்கிறோம். சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள்னு பெயர் வருது. புதிய ஏற்பாட்டுல 3 இடத்துல தாங்க கிறிஸ்தவர்கள்னு பெயர் வருது. இந்த இடத்துல அடுத்தது அப்போஸ்தலர் 26ல படிப்பீங்க. அங்க ஏரோது பவுல பார்த்து கேட்பாரு, நீ விட்டா என்ன கிறிஸ்தவன் ஆக்கிடுவ போல அப்படின்னு கேட்பாரு. சரியா? அடுத்தது 1 பேதுரு 4ல வாசிப்போம். 1 பேதுரு 4வது அதிகாரத்துல பேதுரு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த 3 வார்த்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா 3 இடத்துல பயன்படுத்தப்பட்ட அந்த கிறிஸ்தவன் என்ற வார்த்தை நம்மள அழைச்சிக்கிட்டது கிடையாது. நல்லா கவனிங்க, நம்மள அழைச்சிக்கிட்டது கிடையாது. நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லவே இல்லை. இவங்களோட வாழ்க்கையை பார்த்து மத்தவங்க சொல்றாங்க இல்லையா? எப்படிப்பட்ட டிரான்ஸ்பர்மேஷன் ஏற்பட்டிருக்கு பாருங்க. புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட சபை அப்படியே நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் பர்னபா தன்னோட ஊழியத்தை செய்ய, ஒரு பக்கம் சவுல் தன்னோட ஊழியத்தை செய்ய, சுவிசேஷ ஊழியம் நடக்க, உபதேசிக்கிற ஊழியம் நடக்க, இவங்க எந்த அளவுக்கு ஸ்திரப்பட்டு வந்திருக்கிறாங்கன்னா இவங்களோட வாழ்க்கைகள் மூலமாய் கிறிஸ்துவை இவர்கள் வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இது ரொம்ப முக்கியங்க. சரியா? நம்முடைய வாழ்க்கை பேசணும். நம்ம இருக்கிற இடங்கள்ல, நம்முடைய சமுதாயத்துல நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்துறவர்களாய் காணப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்ற விதத்தின் மூலமாய் மற்றவர்கள் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்க வேண்டும். நான் எனக்கே சொல்லிக்கிறது இல்லை நான் ஒரு விசுவாசி கிறிஸ்தவன் என்று. ஆனா மற்றவர்கள் உங்களை பார்த்து கிறிஸ்தவன் என்று அழைத்தால் அது ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப மகிமையா இருக்கும். அதுல ஆண்டவருடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படும். இது நம்ம 6வதா இந்த இடத்துல கத்துக்கிறோம். சரி, அடுத்தது 7வது கோட்பாடு, 7th பிரின்சிபல். 7th பிரின்சிபல் நான் இப்படி கொண்டு வரேன். நீங்க 21, 24 வசனங்கள், இந்த 2 வசனங்கள் நம்ம வாசிச்சோம். 21ல அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் அப்படின்னு 21 படிச்சோம். 24லயும் படிச்சோம், அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு படிச்சோம். இது விசுவாசிகள், அதாவது அவிசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு சபையில இணைக்கப்படுவது. இது எண்ணிக்கையில் சபை வளருவது. சரியா? ஆனா அதே சமயம் 26வது வசனத்துக்கு நம்ம வரும்போது அவங்க அந்த அந்தியோகில இந்த சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றது மூலமா இவர்கள் தரத்திலும் வளர்ந்தார்கள், எண்ணிக்கையிலும் வளர்ந்தார்கள், தரத்திலும் வளர்ந்தார்கள். சோ இதை நம்ம ஏற்கனவே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே எருசலேம் ஆதி திருச்சபையை பத்தி படிக்கும் போது இந்த கோட்பாடு நான் உங்களுக்கு கத்து கொடுத்தேன். ஒரு சபை சமநிலையா இருக்கணும், வளர்ச்சியில எண்ணிக்கையிலும் வளரணும், கிறிஸ்துவின் சாயல்லையும் வளரணும். Quality as well as quantity. A church should be balanced in both quantitative growth as well as qualitative growth. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதை இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் பாருங்க. அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்துல திரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள், அநேக ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதே சமயம் இப்ப நிறைய ஆயிடுச்சுங்க ஜனங்க, அதனால சபையோட சாட்சியே போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. ஜனங்களும் அதிகமா வராங்க, அதே சமயம் இவங்க சாட்சியிலும் வளருகிறார்கள், அதிகமாய் கிறிஸ்துவின் சாயல வளருகிறார்கள். சில நேரத்துல சிலர் சொல்றது உண்டு, ஒரு 20 பேர் சபையில இருந்தா பரவாயில்ல பிரதர், அவங்களை நம்ம எல்லா உபதேசமும் சொல்லி கொடுத்து நம்ம கிறிஸ்துவின் சாயல வளர்த்துடலாம், அது கொஞ்சம் ஈஸி. ஆனா இதே 200 பேர் 300 பேர் போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்களை எப்படி நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது அப்படின்றது நிச்சயமா ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளம் தான். நிறைய இடங்கள்ல அப்ராட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சபையை ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க, புரிதலோட பாதி பாதியா பிரிச்சு அதை என்ன பண்றாங்கன்னா அவங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லி தராங்க. செய்யலாம், அது நல்லதுதான். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது நிறைய மக்களும் வருகிறார்கள்,
அதே சமயம் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா கிறிஸ்துவின் சாயல்ல இவர்கள் வளருவதற்கு ஏதுவான போதனைகள் உபதேசங்களும் அங்கே கொடுக்கப்படுகிறது. எப்படியோ நம்ம கத்துக்கிறோம், சபையில எண்ணிக்கையின் வளர்ச்சியும் வேதத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயம் தரத்திலே கிறிஸ்துவின் சாயல் வளர்வது, அந்த வளர்ச்சியும் வேதத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இது 7வது கோட்பாடு. ரைட், இப்ப 8வதுக்கு போயிடுறேன். 8வது கோட்பாடு, 8th பிரின்சிபல், நம்ம என்ன கத்துக்கிறோம்? அதுக்கு அடுத்த உள்ள வசனங்கள் பாருங்க. 27ல இருந்து நம்ம 30 வரைக்கும் படிக்க போறோம். 27ல இருந்து பாருங்க. அந்நாட்களிலே எருசலேம்ல இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். இவர்கள் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள். அந்த நாட்களில் சில தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவங்க வந்து ஓரல் ப்ராஃபிட்ஸ், பின்னாடி நடக்க போறத முன்னாடி அறிவிச்சாங்க. அவங்கள நம்ம இங்க பாக்குறோம். 28 பாருங்க. அவர்களில் ஒருவனாகி அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிழவுதிய ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. நீங்க டேட் நோட் பண்ணா நோட் பண்ணிக்கலாம். கிபி 41 இருந்து கிபி 54 வரை there was a series of famines. வரலாறு வந்து இதை சொல்லுது. தொடர் பஞ்சங்கள் யூதயாவில் நடந்து கொண்டே இருந்தது. அப்பெல்லாம் கிழவுதிய ராயன் தான் ஆட்சி செய்யறாரு. அந்த நாட்கள்ல தொடர் பஞ்சங்கள் ஏற்பட்டு இதை முன்னாடியே அகபு வந்து அறிவிச்சிடுறாரு. முன்னாடியே சில வருஷங்கள் முன்னாடியே அகபு வந்து இப்படிதான் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிடுறாரு. சரி, இவர் அறிவிச்சுட்டு போயிட்டார். இவங்க என்ன செய்யறாங்க? 29 பாருங்க. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். கவனிச்சிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப பாருங்க, எருசலேம் சபை புதிதாய் ஸ்தாபிக்கப்பட்ட அந்தியோகியா சபைக்கு ஆவிக்குரிய உதவிகளை வழங்க, இப்ப புதிதாய் ஸ்தாபிக்கப்பட்ட அந்தியோகியா சபை நல்ல முதிர்ச்சியான எருசலேம் சபைக்கு சரீர உதவிகளை வழங்குகிறார்கள். கவனிச்சிங்களா? Both churches are helping each other in a spiritual way as well as in a physical way. சரியா? ஸ்பிரிச்சுவலா உதவி செய்யறது வந்து எருசலேம் சபை அந்தியோகியா சபைக்கு. இப்ப அந்தியோகியா சபை எருசலேம் சபைக்கு பிசிக்கலா உதவி செய்யறாங்க. இது எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இதான் இன்டர் டிபெண்டன்ஸ் நம்ம படிச்சுட்டு இருந்தது. இப்ப இவங்க வந்து அகபு சொல்லிட்டு போயிட்டாரு. சொல்லிட்டு போயிட்ட பிறகு கூட நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷங்கள் அப்படியே போகுது. ஆனாலும் இவங்க அதை மறந்து போல. அவர் வந்து சொல்லிட்டு போனதை மறக்கல. அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுவும் பணத்தை சேர்த்து வச்சாங்கன்னு இருக்கு பாருங்க. சேகரித்து அப்படின்னு வாசிக்கிறோம். சரியா? அவங்க சேர்த்து வச்சு ஏற்ற சமயத்துல பவுல் கையிலும் பர்னபா கையிலும் அதை கொடுத்து அனுப்புறாங்க. இதுல இன்னொரு விஷயமும் கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே பெரிய சபைங்க, அங்க கொஞ்சம் பணக்காரங்க இருக்கிறாங்க, விசுவாசிகள் அப்படின்னு சொல்லி அங்கதான் அப்பீல் லெட்டர் எல்லாம் போவோம். சரியா? சில சின்ன சின்ன சபைகள் அவங்கள சார்ந்து இருப்பாங்க. ஆனா இங்க நீங்க எண்ணிக்கையெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எருசலேமோட அந்தியோகியாவை கம்பேர் பண்ணவே முடியாது. அந்தியோகியா தான் இங்க புது சபை, அந்தியோகியா தான் சின்ன சபை. ஆனா எல்லாத்துலயும் பெரிய சபை எதுன்னு பாத்தீங்கன்னா எருசலேம் சபை. நீங்க அப்படியே தலைகீழ் நடக்கிறத பாக்குறோம் பாருங்க. இவங்க வந்து இப்படி நினைச்சிட்டு அப்படியே திருப்தியா இல்ல. எப்பா அவங்க பெரிய சபைப்பா, அவங்க எப்படி யோசிப்பாங்க? சரி, அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரெல்லாம் வராது. சரி, அப்படி இவங்க யோசிக்கல. ஆனா அங்க பஞ்சத்துல அடிபட்ட அந்த விசுவாசிகள் அங்க இருக்கும்போது அவர்களுடைய தேவைகளை இவர்கள் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இவங்க எடுக்கிற முயற்சியை தான் நம்ம இங்க படிக்கிறோம். திஸ் இஸ் a small church helping a larger church. ஒரு சின்ன சபை பெரிய சபைக்கு உதவி செய்கிறது. சரியா? இந்த ரெண்டு விஷயமா இதுக்குள்ள நான் கொண்டு வந்துடுறேன். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இப்ப அகபு வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அதை மனசுல வச்சு கொஞ்ச நாள் ஜெபித்து பணத்தை சேகரித்து இதை இவங்க என்ன செய்யறாங்க? ஒரு சின்ன சபை பெரிய சபைக்கு அனுப்புறாங்க. இன்னொன்னும் கவனிக்கணும். புறஜாதிகள் நிறைந்த சபை எந்த சபைக்கு உதவி செய்யறாங்க? யூதர்கள் நிறைந்த சபைக்கு உதவி செய்யறாங்க. இதுல தியாலஜிக்கல் பாயிண்டும் இருக்குங்க. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியோடைய அல்லது ஒரு சபை இன்னொரு சபையோடைய பாரத்தை தாங்குதுன்னு மட்டும் கிடையாது. இதுல என்ன தியாலஜி இருக்கு, என்ன இறையியல் இருக்கு? ஆண்டவர் யூதர்களையும் புறஜாதிகளையும் சரிசமமாய் கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறார். சரிசம அந்தஸ்து வாய்ந்தவர்கள் அப்படின்றத யூதர்களும் அங்கீகரிக்கணும்னா இவங்க கிட்ட இந்த வந்த பணத்தையும் அவங்க அங்கீகரிக்கணும் இல்லையா? ஏன் பவுல் வந்து தர்ம பண ஊழியத்துல ஈடுபட்டார்? பவுல் எங்க போனாலும் அந்த ஊழியத்தை செய்யறார். எருசலேம்ல தொடர் பஞ்சங்கள் நடந்துட்டே இருக்குது. அங்க உள்ள விசுவாசிகளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும்ன்றது ஒண்ணு. ஆனா அதே சமயம் புறஜாதி விசுவாசிகள் சேகரித்து கொடுக்கிற பணத்தை எருசலேம்ல இருக்கிற யூத விசுவாசிகள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்றால் அவர்கள் அந்த விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று அர்த்தமாகும். தட் இஸ் a theological point. ரீதியான விஷயம். சோ இப்படி இங்க நடக்கிறதையும் நம்ம என்ன செய்ய முடியுது? இந்த இடத்துல பார்க்க முடியுது இல்லையா? யாரும் கட்டாயப்படுத்தல.
இந்த விசுவாசிகள் வாலண்டரியா கொடுக்குறாங்க. அதே போல இந்த விசுவாசிகள் they gave according to their ability. they gave according to their ability. அவங்களுடைய திராணிக்கு தக்கதாய் கொடுக்கிறார்கள். அவர்கள் தன்னார்வமாய் கொடுக்கிறார்கள். இந்த ரெண்டு பிரின்சிபல் நல்ல புதிய ஏற்பாடு நமக்கு டீச் பண்ணுது. வசனம் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நீங்க 2 கொரிந்தியர் 9, 1 கொரிந்தியர் 16 இதெல்லாம் படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்கும்போது இந்த கோட்பாடுகள்லாம் நமக்கு புரியும். சரியா? தன்னார்வமாய் கொடுக்க வேண்டும், நம்முடைய திராணிக்கு தக்கதாய் கொடுக்க வேண்டும். திராணிக்கு மிஞ்சி நீங்க கொடுக்குறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம்னா திராணிக்கு மிஞ்சி என்ன செய்ய முடியும்? மக்கதோனியர்களை மாதிரி நாமளும் கொடுக்க முடியும். சரி, இதெல்லாம் நம்ம இதுல பார்க்கணும். கடைசியா 9வது ஒரு கோட்பாடு மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இதே பகுதியில நம்ம வாசிக்கும் போது இவங்க பணத்தெல்லாம் சேகரிச்சு என்ன பண்றாங்க பாருங்க. 30வது வசனம், அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபாஸ் சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். பாருங்க, இங்க பர்னபாஸ் சவுல், அங்கே மூப்பர்கள். இது என்ன கத்து தருது தெரியுமா? Stewardship of money handling is very, very important and a sensitive thing in a local church. இந்த உக்ரானத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான உக்ரானத்துவம். பண விஷயம் எப்பயுமே சென்சிட்டிவான விஷயம். அது ஒரு உண்மையுள்ள நபர்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். இப்ப பவுல், பர்னபா இவங்க 2 பேர் ரொம்ப முக்கியமான நபர்கள். இங்க அவங்க ஊழியம் செஞ்சுட்டே இருக்கட்டும்பா, இதை வேற ஒருத்தவங்க கையில கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு இவங்க செய்யல. They gave it, they entrusted this money in the most trustworthy hands. சரி, நம்ப தகுந்த உண்மையான 2 பேரை தேர்ந்தெடுத்து அவங்க கையில இந்த ஸ்டூவர்ட்ஷிப்பை ஒப்பு கொடுக்குறாங்க. இது எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இது ரொம்ப முக்கியம். சபையில நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள் வர காரணமா இருக்கிறது என்னன்னா, கொடுக்க கூடாத கரங்கள் இடத்துல அந்த பணத்தை கணக்கு வழக்க நம்ம என்ன செய்யறோம்? ஒப்பு கொடுக்கிறோம். அதை இங்க கத்துக்கிறோம். சரி, அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இது பிராக்டிக்கலா நான் சொல்றேன். இந்த அக்கௌண்ட்ஸ்ல டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். சில சபைகள்ல எழும்புற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் போறதுனால, பல சபைகளுக்கு போறதுனால நிறைய இதை கேள்விப்படுறது உண்டு. பிரதர், அங்க என்ன பணம் காணிக்கையில வருதுன்றதே எங்களுக்கு தெரியாது பிரதர், அதை பத்தியான அக்கௌண்ட் எதுவுமே சபையில படிக்க மாட்டாங்க அப்படின்னு சில இடங்கள்ல சொல்வது உண்டு. சரியா? நாம விசுவாசிகளாய் நம்ம கூடி வரும்போது ஒருவேளை அந்த பணத்தை எண்ணி அதை வைக்கிறது ஒரு சில விசுவாசிகளுக்கு அந்த பொறுப்பு நம்ம கொடுத்திருந்தாலும், சபையில இருக்கிற அத்தனை விசுவாசிகளுக்கும் ஒரு மாதத்தினுடைய கணக்கு வழக்கு வருவதும், அதுல எதற்காக நம்ம செலவு செய்கிறோம், அதை நம்ம சொல்லும் போது இன்னும் அவர்கள் கொடுக்க தூண்டப்படுவார்கள் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 months, அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 months. சரியா? ஏன்னா சில இடங்கள்ல வரக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அது படிச்சு 1 வருஷம் ஆகுதுன்னுவாங்க, அதை படிச்சு 8 மாசம் ஆகுதுன்னுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இதை மாசம் மாசமே சொன்னா கூட ரொம்ப நல்லதுதான். சோ அப்படி இது பிராக்டிக்கல் பாயிண்ட் தான். இது டிபெண்ட்ஸ் ஆன் த லோக்கல் சர்ச் டெசிஷன். ஆனா அதே சமயம் டிரான்ஸ்பரன்சி கணக்கு வழக்குல நம்ம ரொம்ப முக்கியமானது. இங்க 2 பேர் அனுப்புறாங்க பாருங்க. என்னதான் பவுலா இருந்தாலும் பர்னபா இருந்தாலும் ஒரு ஆள் கிட்ட கொடுத்து அனுப்பல, 2 பேர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. சரியா? அந்த சாட்சிகள் ரொம்ப முக்கியம். அதே சமயம் அங்க மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள்னு வாசிக்கிறோம். அங்க போய் யார்கிட்டயோ போய் அதை கொடுக்கல, அங்க இருக்கிற மூப்பர்கிட்ட போய் அதை என்ன செய்யறாங்க? ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. சோ மணி ஹேண்டலிங், இந்த பணத்தை கையாளுதல், அது ஒரு வார்த்தை ஒரு சுமப்பது, அது ஒரு பக்கம், அதை நம்ம கத்துக்கிறோம். அதே சமயம் இந்த உக்ரானத்துவத்தை கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். அதுல உண்மையா நம்ம செயல்படணும்னு சொன்னா அதுல வெளிப்படத்தன்மை ரொம்ப அவசியம். அதே சமயம் உண்மையுள்ள மனிதர்களிடத்துல அதை ஒப்புவிப்பதும் மிகவும் அவசியம். இந்த கோட்பாடையும் நம்ம என்ன செய்யறோம்? இதுல நம்ம கத்துக்கிறோம். சரி, இந்த 9 கோட்பாடுகள் நம்ம கத்துக்கிட்டோம். நான் திரும்ப ரிப்பீட் பண்ண போறது கிடையாது, ஏற்கனவே 8:2 ஆக போகுது. அதனால நம்ம என்ன செய்வோம்? இதை நம்ம அப்படியே முடிச்சிடுறேன். நீங்க திரும்ப அந்த வீடியோ, இந்த ஆடியோ கேளுங்க, கேட்டு அதுல இந்த கோட்பாடுகளை படிச்சுக்கோங்க. சபையில இதெல்லாம் செயல்படுத்தும் போது நிச்சயமாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சபையாய் நம்முடைய சபையை காணப்படும். சரியா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.